ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, டோன்ட் பி அ லிக்விடிட்டி, இந்த கோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூ ஆர் நாட் அ பேட் ட்ரேடர், யூ ஆர் ஜஸ்ட் ட்ரேடிங் வித்தவுட் நவிங் அ லிக்விடிட்டி. கைஸ், இந்த சின்ன குவாட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டின்றது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை விட 10 டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நிறைய ப்ரையாரிட்டிஸ் கொடுப்போம். பட் லிக்விடிட்டியை பற்றி தெரிஞ்சிக்கவே மாட்டோம். இந்த லிக்விடிட்டி நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, அந்த லிக்விடிட்டியில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து இதில் இருக்கிற டாப்பிக்கை நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். லிக்விடிட்டினா என்ன, பை சைட் செல் சைட், அந்த லிக்விடிட்டி எங்கே இருக்கும், லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன, பேசிக் என்ட்ரி மாடல், லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் கன்ஃபர்மேஷன், காமன் மிஸ்டேக், குயிக் செக்லிஸ்ட், இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ரொம்ப குயிக்காக பார்க்க போகிறோம். எல்லோரும் நோட்டு பென் எடுத்து வச்சுட்டு டிசிப்ளின்டாக உட்காந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி ஃப்ரைடே 3rd April 7:30 ஆக போகுது டைம், அதாவது PM ஈவினிங். ஸோ வீடியோவே பண்ணுற ஒரு ஐடியாவே இல்லை. ஓகே, நம்ம வீக்லி ஒன்ஸ் தானே வீடியோ போட போகிறோம், நம்ம சாட்டர்டே ஷூட் பண்ணி சண்டே போட்டுக்கலாம், இல்லைனா சண்டே மார்னிங் எடுத்து வீக்லி ரீகேப் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் பாட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நேற்று திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ஒருத்தர் வந்து, அதாவது ஒரு ட்ரேடர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே உங்களுக்கு போட்டு விடுறேன் எடிட்டில். உங்களால் தான் என்னோடய ட்ரேடிங் லைஃபே மாறப்போகுது, என் லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருந்தார். எனக்கு வந்து அது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா, உண்மையாகவே நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் 10 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே உங்களுக்காக நான் கண்டிப்பாக எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்தவன். டக்குன்னு அவர் அப்படி ஒரு வேர்டை சொன்னவொடனே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படின்னா, ஓகே நம்ம அவங்களுக்காச்சும் எதாவது பண்ணணுன்றதுனால குயிக்காக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேவா கைஸ்? லிக்விடிட்டின்றது முக்கியமான டாபிக் கைஸ். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்பீங்க. நம்ம படிக்கலைன்னா மேலே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். நம்மளோட வீடியோஸில் 5 வீடியோஸ் போட்டிருக்கேன், 5 லெக்சர் போட்டிருக்கேன். இது 6th வீடியோ. ஓகேவா? லிக்விடிட்டி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கான்செப்ட். இதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கண்டினியூஸாக இதுக்கே ஒரு சீரியஸ் போடலாம். ஓகேவா? ஏன்னா இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை விட அதிகம். ஓகேவா? இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். நான் ஏன்னு சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம் ஒன்று பண்ணிட்டேன் கைஸ். அந்த சம்பவத்தையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் எண்டில் பார்க்கலாம். லிக்விடிட்டின்றது நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுவேன், இங்கே கீழே பிரேக் ஆயிடுச்சுனாலே மேலே இருக்கிறது லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்தோடனே மார்க்கெட் வந்து டேர்ன் பண்ண போகுது. பட் இங்கே ஓடிஇ பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வர பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 52ல் யூஸ் பண்ணி உங்களை என்ட்ரி போட சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? இது வந்து பேசிக், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகேவா? இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நம்ம எப்படி என்ட்ரி எடுப்போம், எல்லா ரூல்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடுவோம். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போவேன்னா, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இது ஒரு டெமோக்காக இதை நான் ஷோ பண்ணுறேன், மற்றபடி இதை வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி என்ட்ரி போட சொல்லியிருப்பேன் நான். மினிமம் 1:3 ஆச்சு இருக்கணும், அது கம்மி இருந்தால் ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பேன். இதில் எங்கே ப்ரோ லிக்விடிட்டி இருக்குது, நீங்கள் என்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு திரும்ப லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப், லிக்விடிட்டி ஹண்ட்டு, அதாவது ஸ்டாப் ஹண்ட்டு, லிக்விடிட்டி ஹண்ட்டு, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்குது கைஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு என்ட்ரி உங்களுக்கு இப்போ இதை வரைஞ்சி காமிச்சேன்ல, இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இதை வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஈவன் உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம லிக்விடிட்டியை லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்கள், இந்த ஒரு விஷயத்த மட்டும். இதை வந்து நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவோம். இதை ஏன்றதை நான் உங்களுக்கு சைட் பை சைட் கூடவே சொல்லிட்டு வரேன். ஓகேவா? இதை வந்து நம்ம ஸ்வீப்னு சொல்லுவோம். நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா முக்கியமான ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே போயிடுறேனே. ஃபஸ்ட்டு லிக்விடிட்டினா என்ன, வாட் இஸ் லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டி இதுக்குள்ளே இருந்தே நான் போயிடுறேன். எதுக்கு உங்களை நான் குழப்பிட்டு, உங்களுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் தான் புரியும். ஓகேவா? வாட் இஸ் லிக்விடிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நான் டைப் பண்ணியே வச்சிட்டேன் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா
இதுக்கே நிறைய டைம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி. லிக்விடிட்டின்றது ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஏன்னு ஒரு பாயிண்ட்டு அங்கேருந்து, அதாவது ஏன்ற ஒரு பாயிண்ட் வந்து சென்னைன்னு வச்சுங்களேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் நம்ம போக போகிறோம், ஓகேவா? கோயம்புத்தூர் போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு நம்ம இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகிறோன்னா ஒரு ஃபியூல் வேணும். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு போகிறதுக்கு ஒரு ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. எப்படி ப்ரோ லிக்விடிட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமா? அப்போ எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் போகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நான் உங்களுக்கு சைட் பை சைடாக சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 உங்கள் நோட்டில் என்ன இருக்கணும்னா, வாட் இஸ் லிக்விடிட்டின்ற கொஷின் எழுதிட்டு ஏன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து பீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும்ல, அந்த போகிறதுக்கு ஒரு ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் தான் லிக்விடிட்டி அப்படின்றத உங்கள் நோட்டில் தமிழ்லையோ ஆர் இங்கிலீஷ்லையோ இல்லை உங்களுக்கு புரிஞ்ச ஏதோ ஒரு இங்கிலீஷ்லையோ அழகாக எழுதணும். பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நான் சொல்லித்தரேன். மேலே இருக்கிற எல்லாத்தையுமே அழகாக பார்க்க போகிறோம், பொறுமையாக பார்க்க போகிறோம், டீப்பாக பார்க்க போகிறோம், ஓகேவா? நான் ஆக்சுவலி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணது டீச் பண்ணவோ இல்லை உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லிக் கொடுக்கவோலாம் இல்லை. நான் ட்ரேட் பண்ணுறேன், அதை ஜேர்னல் பண்ணுறேன், அதை ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் என்னோட ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக மட்டும்தான். பட் உங்களோட ஒரு பேர் ஆதரவின் காரணமாக, அதாவது ஒரு 80 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். எப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல. கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் வந்து அவங்களோட வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இது எனக்கு எப்படி சொல்கிறது, இது எனக்கு ஒரு புது ஃபீலாக இருக்குது. நான் 4.5 வருஷத்தில் நான் பார்க்காத ஒரு புது ஃபீலாக இருக்குது. அதனால் நானுமே நிறைய கற்றுக்கிட்டேன் காய்ஸ். முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விஷயம் எல்லாமே நான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக உங்களுக்கு டீச் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்ததுலேருந்து ஒரு 15லேருந்து 20 இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்டேன். ஸோ அந்த எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நான் பார்த்து ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது தப்பாக இருந்தாலோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ரெட்டிஃபை பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம ட்ரேடர்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் ஈவன் நான் தப்பு பண்ணாலுமே அதை மாற்றிக்க ரெடியாக இருக்கேன். நான் மென்டார்ன்ற திமிர்னாலாம் நான் இருக்க விரும்பல. நானுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட நான் பழகணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். சிம்பிள். நம்ம இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாம். வாட் இஸ் லிக்விடிட்டி? ஏன்ற ஒரு இடத்துலேருந்து பீன்ற ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் தான் லிக்விடிட்டி, ஓகேவா? இதுதான் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூலுக்கு என்ன பேர்? அந்த ஃபியூலோட பேர் வந்து லிக்விடிட்டி. உங்கள் நோட்டில் இது இருக்கணும். நான் திரும்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? அதுக்கு பேர் வந்து எல்கியூன்னு நான் போட்டிருக்கேன், லிக்விடிட்டி. ரெண்டாவது, பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டினா என்ன? சிம்பிளாக சொல்லித்தரேன், இங்கே வாங்க. ஒரு பை சைடில் இருக்கிற லிக்விடிட்டினா ஒன்றுமே கிடையாது. நம்ம பை சைடு லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும்? ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. பை சைடு லிக்விடிட்டி இந்த ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹையில் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? அப்புறம் லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹையில் மட்டும்தான் இருக்கும். லோயர் லோலையும் இருக்காது, ஹையர் லோலையும் இருக்காது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்துலையும் இருக்காது லிக்விடிட்டி. அதாவது நான் சொல்கிறது பை சைடு லிக்விடிட்டியை பற்றி நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், குழப்பிக்க வேணாம். பை சைடு லிக்விடிட்டி இங்கெல்லாம் இருக்காது, ஓகேவா? பை சைடு லிக்விடிட்டி எங்கே மட்டும் இருக்கும்? பை சைடு லிக்விடிட்டி இங்கே, கலர் மாற்றிக்கலாம், இங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன இது போடும் போது தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்ட் 2ன்னு போட்டு நீங்கள் நோட்டில் எழுதணும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை. இது எல்லா இடத்துலையுமே நமக்கு பை சைட்ஸ் லிக்விடிட்டி இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இதை ஸ்வீப்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஸ்வீப்புக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஓகேவா? இந்த ஸ்வீப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்னு நான் வந்து போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பை சைடு லிக்விடிட்டியாக இதை நான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன் இதை நான் பை சைடு லிக்விடிட்டி சொல்கிறேன்னா, இது வந்து ஹையர் ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோவை உடச்சிட்டான். அப்போது இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டியை இவன் ஸ்வீப் பண்ணிட்டான். இது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கான்செப்ட் வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸு,
இது மேனிப்புலேஷன் ஃபேஸு, இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுன்னு. ஓகேவா? இப்போ நான் அதுக்குள்ளே உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த ஏஎம்டியை நம்ம தனி மாடலாக பார்க்கலாம். ஐசிடியோட ஏஎம்டி மாடலாக நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயுமே வந்து ஒரு ஒரு பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஓகேவா? அப்போ பை சைட் லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு பை சைட் லிக்விடிட்டி. இப்போ உங்கள் நோட்டில் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே அழகாக வரையணும். இது ஒரு பை சைட் லிக்விடிட்டி, இது ஒரு பை சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? இது ஒரு பை சைட் லிக்விடிட்டி இங்கே இருக்கும். இதெல்லாம் எடுத்துடுறேன். இது ஒரு பை சைட் லிக்விடிட்டி, இது ஒரு பை சைட் லிக்விடிட்டி. பை சைடோட லிக்விடிட்டி இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இவன் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டு அவன் கீழே போக ரெடி ஆகிட்டான்னா ஃபாஸ்ட்டாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வைப்பான். நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பான். ஒரு பிளாக்காக உடச்சிட்டே கீழே போயிடுவான். கடைசியில் இதோட எட்ஜில் போயிட்டு திரும்ப அவன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஓகேவா? பை சைட் லிக்விடிட்டின்றது ஒன்றும் இல்லை. மேலே இருக்கிற அந்த பை ஆர்டர்லாம் தான் பை சைட் லிக்விடிட்டி. இது இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஸ்டேஷன். இதெல்லாம் ஒரு பெட்ரோல் பங்காக நீங்கள் நினச்சிக்கணும். இது ஒரு பங்க்கு, இது ஒரு பங்க்கு, இது ஒரு பங்க்கு, இது ஒரு பங்க்கு. எல்லா பங்க்லேயும் பெட்ரோல் கலெக்ட் பண்ணின்னு போயிட்டு பெட்ரோல் ஃபில் ஆன உடனே அவன் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டான். ஏ பாயிண்ட் டு பி பாயிண்ட்டு. அதுக்கு ஃபுல்லாக பெட்ரோல் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்டோட பை சைட் லிக்விடிட்டி. செல் சைட் லிக்விடிட்டி இப்போ எங்கே இருக்கும்? சிம்பிள். இப்போ இந்த 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 இதுவெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சாரி. இப்போது இந்த டயக்ராம் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இப்போ மாறப்போகுது டயக்ராம். ஏன்னா இப்போ வந்து செல் சைட் லிக்விடிட்டி பற்றி பேச போகிறோம். செல் சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்கும்? அப்படியே அதுக்கு ஆப்போசிட் மேலே இருக்காது செல் சைட் லிக்விடிட்டி. செல் சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செல் சைட் லிக்விடிட்டி. செல் சைட் லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஹையர் லோ, இது வந்து ஒரு ஹையர் லோவா? இங்கே வந்து எஸ்எஸ்எல்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன் எஸ்எஸ்எல்னா செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. செல் சைட் லிக்விடிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? ஏதோ ஒரு இன்டர்நெட் இஷ்யூ இருக்குது போல். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான செல் சைட் லிக்விடிட்டி இது எல்லாமே. ஓகேவா? இங்கே மட்டும்தான் செல் சைட் லிக்விடிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. செல் சைட் லிக்விடிட்டி இந்த பக்கமே இருக்கும். இதுவும் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி தான். இது வந்து செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? இந்த சைடில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி தான். இதுவும் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி தான். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நோட்டில் என்னென்ன எழுதிருப்பீங்க? லிக்விடிட்டினா என்ன? ஏலேருந்து பி வரைக்கும் போகிறது தான் லிக்விடிட்டி. அதுக்கு ஒரு ஃபியூல் வேணும். அந்த ஃபியூலை எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது வாட் இஸ் அ லிக்விடிட்டி. பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டின்றது பை சைட்னா மேலே இருக்கும், ஹையில் இருக்கிறோம். அப்புறம் வந்து லோயர் ஹையில் இருக்கும். செல் சைட் லிக்விடிட்டி எங்கெங்கன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் லோவில் இருக்கும், லோயர் லோவில் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி. இப்போது இன்கேஸ் இவன் மேலே போனோன்னா பொட்டான் ஷார்ட்டாக அவன் நினைக்கிற இடத்துலேருந்துலாம் மேலே போக மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இது செல் சைட் லிக்விடிட்டி தான். இதை இவன் பிரேக் பண்ணால் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோமா? ஏன்னா சோர்ச் நடந்துருச்சு, அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோமா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு இவன் வயலேட் பண்ணி மேலே இப்படி உடச்சிட்டானா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு சொல்லுவோம். இதுதான் லிக்விடிட்டி. மேலே ஒரு ஸ்வீப் வச்சான், அழகாக கீழே ஒரு லிக்விடிட்டி கிராப் எடுத்து நீங்கள் வச்சான், இதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாற்றணும். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாற்றணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாற்றணும்.
திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிட்டு அவன் இங்கேருந்து ஷூட் ஆகிடுவான். ஓகேவா? இங்கேருந்து இப்படி ஷூட் ஆகிடுவான். நமக்கு ஒன்றுமே புரியாது. எப்பட்றா இந்த மாதிரி போனால் எனக்கு புரியலையே, நம்ம எல்லாமே கரெக்டாக தானே பார்த்தோம், இது என்ன? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஹெட்டு ஷோல்டரு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்ட் லைன் டூல் எடுத்து இப்படிலாம் வரையுவாங்க. ஏய், அது வந்து லிக்விடிட்டிப்பா, அது வந்து அது அப்படி இல்லை. அது எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல அவன் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ இதுவுமே ஒரு சேஞ்ச் ஆஃப் எஸ், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் தான். இது ஒரு அப் ட்ரெண்டா? எஸ், இதுவும் ஒரு அப் ட்ரெண்டான சிக்னல் தான். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் நடக்கும் கைஸ். ஓகேவா? இது பேர் தான் ஃப்ளிப்புன்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும். ஒரு க்ளீன் லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா என்ட்ரி போட்டு எஸ்எல் அடிச்சிச்சுன்னா உடனே ஃப்ளிப் பண்ணுவாங்க. எப்படின்னா, அப்போ அந்த இடத்துல இருந்து டக்குன்னு பை சைடுக்கு ஒரு என்ட்ரி போடுவாங்க. ஸோ அது ஃப்ளிப் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இது வந்து பை சைடு லிக்விடிட்டி. இந்த டூலெல்லாம் மேலே வந்து நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? இது வந்து பை சைடு லிக்விடிட்டி. அடுத்து வேர் லிக்விடிட்டி ஃபார்ம் ஈக்குவல் வைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். இதுதான் மேட்ரு. இப்போ பாருங்கள், லிக்விடிட்டி எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ இதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் தப்பு சொல்ல, இப்படி ஒரு உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, டபுள் டாப்புன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? அதே இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஐஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அது டபுள் டாப்பு, இது வந்து டபுள் பாட்டம். எதுக்கு நான் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஷார்ட்கட் போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இதில் நம்ம ஷார்ட்கட் போட்டோம்னா நம்ம மேலே இங்கே பார்க்கும் போது ஈஸியாக இருக்கும், மேலே போய் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது குழம்பிடும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, லிக்விடிட்டி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, லிக்விடிட்டி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அக்குமுலேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸில் இப்போ இருக்குது மார்க்கெட்டு. அடுத்து ஒரு மேனிப்புலேஷன் எதிர்பார்க்கலாம், அடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி போயிடுங்க. டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் என்ட்ரி. இப்போ இங்கே பிரேக் பண்ணுறான். ஓகேவா? ஒரே நிமிஷம். இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். நிறைய பேர் ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டபுள் டாப் பிரேக் பண்ணிட்டானா இதை திருப்பி வந்து இந்த இடத்துல டச் ஆகும்போது என்ட்ரி போடுவாங்க. அவன் இங்கே மேனிப்புலேட் பண்ணிட்டு ஸ்வைன்னு கீழே போயிடுவான் இப்படி. ஓகேவா? இப்படி உடச்சிட்டு இப்படி கீழே போயிடுவான். இதை விட்டுருங்க, உடச்சிட்டு இப்படி கீழே போயிடுவான். அப்போது இந்த இடத்துல டபுள் டாப் ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னா டபுள் பாட்டம், இது ஃபெயிலியர் கிடையாது, அவனுக்கான லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணால் அவன் பறந்துட்டான். ஓகேவா? மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? லிக்விடிட்டி ஹையர் ஐஸ் அண்ட் ஹையர் லோஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டிஸ் அடங்கி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு இதுவாக லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி போகிறதுக்கும் ஒரே இடத்துல ரெண்டு விதமான லிக்விடிட்டி இருக்குது. இப்போ இங்கே வந்து இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கும், இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஈக்குவல் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? இதை ஈக்குவல் லோன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்வீப்பை விட்டு இங்கே இருக்கிற மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தொப்புக்கட்டின்னு கீழே போயிடுவான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து லைவ் ட்ரேடில் பார்க்கும் போது தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ஸ்வீப் பண்ணிவிட்டு இதை நோட் பண்ணுங்கள், விட்டுற போகிறீங்க. ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைப்பான். இது நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைப்பான். அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் ஓடிஇ பார்ப்போம். ஓடிஇ பார்த்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி போடுவோம். ஓகேவா? இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நம்மளோட சேனலில் அடிக்கடி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? பேசிக் என்ட்ரி மாடல் லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் கன்ஃபர்மேஷன். கைஸ், இப்போ நான் சொன்னது தான் திரும்பி இங்கே இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பார்க்குறோமா, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறாங்களா, ஓடிஇ போட்டு பார்க்குறோமா. ஓடிஇ நான் எதுக்கு உங்களை போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா இது இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ட்ரேடில் நான் நிறைய முறை வாங்கிட்டேன், நிறைய எஸ்எல் வாங்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கா, அதாவது 50% எடுக்காமல் வந்துட்டானா, இவன் என்ன பண்ணுறான், அதாவது இவன் இப்படி வச்சுக்கலாம், இவன் என்ன பண்ணுறான், இப்படி 50% எடுக்காமல் வந்துட்டாங்கன்னா நேராக போயிட்டு இதை உடச்சிட்றான். அதாவது இதை இடத்த உடச்சிட்டு இங்கே திரும்ப ஒரு பை சைட் லிக்விடிட்டியை ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப கீழே போகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் நான் உங்களை 50% பார்க்க சொல்லுவேன். அதே மாதிரியே
ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது 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 மார்க்கெட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிற மாடல்லே நான் சொல்கிறேன். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. கைஸ் நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேவா? இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கீழே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் நடந்துருச்சு. இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். என்னது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போது இதுக்குள்ளே சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கும். இதுக்குள்ளே சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கும். ஓகேவா? இப்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா? கொஷின் டைமு. இப்போது நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. ஓகேவா? இந்த ஹையை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை இவனும் ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி தான் வச்சுருக்கான், இந்த ஹையை சூஸ் பண்ணுவீங்களா? என்னோடய கொஷின் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஹையை சூஸ் பண்ண போகிறீங்களா, ஆர் இந்த ஹையை சூஸ் பண்ண போகிறீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. எந்த ஹையை சூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. நீங்கள் இந்த ஐன்னு சொன்னீங்கன்னா தப்பு. இந்த ஐன்னு சொன்னீங்கன்னா தப்பு. எதுக்கு இந்த ஐயை நான் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இது பேர் தான் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரோ புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறீங்களே, இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்மாக ஐஎன்டின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. சேவும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் சொல்லும் போது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு ஐஎன்டின்னு இருக்கும். ஓகேவா? இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து கீழே போனோம், இந்த லிக்விடிட்டி இவனுக்கு போதாது. இவன் என்ன பண்ணுவானா, திரும்ப வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை உடச்சி, எப்படி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறமா தான் அவன் கீழே போவான். இந்த இடத்துல ஒரு க்ளீனாக ஒரு ஓபி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஒரு க்ளீன் ஓபி ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்கும், க்ளீனாக ஒரு ஓபி இருக்கும். அந்த ஓபிக்கு வந்து டேப் ஆகணும்னா, அதாவது நம்ம வந்து இங்கே ஃபிபோனாக்கின்னு ஒன்று சொல்லுவோமா நம்ம கான்செப்டில், நம்ம அதை வச்சு தானே பண்ணுறோம், நம்ம ஃபிபோனாக்கி வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்படி ஃபிபோனாக்கி போடுறோன்னா, இன்கேஸ், முக்கியமான டாபிக் நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்கேஸ் இவன் உள்ளே இருந்தான்னு வச்சுங்களேன், அதாவது நம்மளோட லைனுக்கு உள்ளே, ஓகேவா? இந்த நம்பர் வேணாம், நான் உங்களுக்கு ப்ரைஸ் எடுத்துகிட்டு லெவல்ஸ் போட்டுடுறேன். 71% உள்ளே இருந்தானா என்ட்ரி இங்கே போடக்கூடாது. புரியுதா? என்ட்ரி இங்கே போடக்கூடாது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு, இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் கூட என்ட்ரி போடுங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்து உடச்சிட்டு தான் கீழே வருவான். அவன் ஓபி எடுத்துகிட்டு வரானோ இல்லையோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா நான் ஓபி வச்சு நான் ட்ரேட் பண்ணுறது இல்லை, நம்ம சைடில் யாரும் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. ஓபி வச்சு நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம எதை வச்சு பண்ணுறோம்? ஃபிபோனாக்கி லெவலை வச்சு மட்டும்தான் பண்ணுறோம். ஓகேவா கைஸ்? இது பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு. நான் திரும்ப திரும்ப சொல்லித்தரேன், ஸ்வீப்பு. ஓகேவா? நான் இதை உங்களுக்கு சேவ் கூட பண்ணிக்கிறேன் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு, இது இன்டியூஸ்மெண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஸ்வீப்பு. லெஃப்ட் சைடில் இருக்குது ஸ்வீப்பு, ரைட் சைடில் இருக்குது இன்டியூஸ்மெண்ட்டு. நான் அது ஏன் இதை நான் உங்களுக்கு இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, குழம்பும் சார்ட்டில் பார்க்கும்போது குழம்பும். இது வந்து ஒரு ரேஞ்சு ஹையு, ரேஞ்சு லோ, உள்ளே கச்சன்னு இருக்கும். ஓகேவா? இவன் வந்து ஒரு ஒரு நீங்கள் இவனை எப்படி பார்க்கணுன்னா, இவனை ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஓகேவா? நான் இதை எப்படி போடுவேன்னா, இதை நான் வந்து என்னோட சார்ட்டில் பார்க்கும்போது எக்ஸ்ன்னு இருக்கும். நான் இதை எக்ஸ்ன்னு ஃபைன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம இன்டியூஸ்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னோம்னா குழம்புன்றதுனால நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். பட் நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டுனா படிக்கும் போது படிக்கிற மாதிரியே பாருங்கள். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டு. இப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டு இல்லை,
எப்படி? இந்த இன்டியூஸ்மெண்ட்டு இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்குது. ஓகேவா? இதை ஒன்று வச்சுக்கோங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட்டே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்துட்டு இந்த இடத்துல உடச்சிட்டான். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை உடச்சிட்டான். உடச்சிட்டு கீழே இருந்து இப்போ மேலே போகிறான்னா தயவு செஞ்சு என்ட்ரி போடாதீங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? போடாதீங்க. ஆமாம், போடாதீங்க. இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? நம்ம எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் என்ட்ரி நேராக போய் இப்படி உடச்சி இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்புன்னு அப்படியே அந்த கேண்டில் எப்படி வரும்னு நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி நடந்த ட்ரேடை காட்டுறேன். இப்படி உடச்சிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழே குச்சிருவான். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? எத்தனை பேர் எஸ்எல் வாங்கினதுக்கப்புறம் கீழே என்ட்ரி போயிருக்கு? உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு சம்பவம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? சொல்கிறேன்னு சொல்லி அந்த சம்பவம் என்னன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டு க்ளீன் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப்போ என்ன ட்ரேட் பார்க்கணும்? டவுன் ட்ரேடு பார்க்கணும். ஓகே, மார்க்கெட் வந்து சரியான ப்ரீமியமில் இருந்தால் அப்படி. ஓகேவா? இது தெரியும்னு நினைக்கிறேன். 50% மேலே இருந்தால் ப்ரீமியமு, 50% கீழே இருந்தால் டிஸ்கவுண்ட்டு. ஆனால் நான் அதுலேயும் ரெண்டாக பிரித்து அதுலேயும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பிரித்து இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நான் என்ட்ரி பண்ணுவேன். இதுக்குள்ளே பைக் அடிச்சா கூட நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஏன்னா டக்குன்னு 50% டேப் ஆகி ரிவர்ஸ் ஆயிரும். எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம், எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட், இந்த ரெட்டு க்ரீனுக்கு பேர். நான் இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம். ஓகேவா? ஒரு நல்ல என்ட்ரி, பக்காவான என்ட்ரி. இதை நான் உங்களுக்கு வரைஞ்சி ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்டணும்லாம் இல்லை, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். பட் இருந்தாலும் இந்த என்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லித்தர ஆள் இல்லைன்ட்டு தான் நானே வந்து ஏதோ புதுசாக ஒன்று கற்றுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆள் இருந்தால் நானே பார்த்துட்டு நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவா? கைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க பார்த்தீங்களா, லெசன் கவனிச்சிங்கல்ல, இதை கவனிச்சிங்கல்ல, இதை யாரெல்லாம் ஒழுங்காக கவனிச்சிங்களோ இப்போ நான் மேலே சொல்ல போகிறதுலாம் உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ் என்ட்ரி மாடல் லிக்விடிட்டி இது. ஓகேவா? இதை எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொன்ன பாருங்க உங்களுக்கு. அதை நீங்கள் நோட்டில் வரைஞ்சிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் என்ட்ரி மாடல். இது உங்கள் நோட்டில் வரைஞ்சிக்கணும். திரும்பியும் சொல்கிறேன், நோட்டில் இருக்கணும். இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகே ப்ரோ, இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ அது பேர் லிக்விடிட்டி இல்லையான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் அது பேர் லிக்விடிட்டி. குழப்பற மாதிரி இருக்கா? நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பேர் என்னது? இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டு. இது பேர் லிக்விடிட்டி ஸ்வீப்பு. ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப்பு. இது பேர் இன்டியூஸ்மெண்ட்டு. எப்போ இவன் இதை உடைக்கிறானோ அப்போ இவன் பேர் என்னது? இவன் பேரும் லிக்விடிட்டி ஸ்வீப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? மார்க்கெட்டோட ஹை லோவில் லெஃப்ட் சைடில் இருக்குது ஸ்வீப்பு, ரைட் சைடு ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டு. இதுவும் லிக்விடிட்டி தான், இதுவும் லிக்விடிட்டி தான். லெஃப்ட் சைடு இருந்தால் ஸ்வீப்பு, ரைட் சைடு இருந்தால் இன்டியூஸ்மெண்ட்டு. இது பேர் என்னது? இன்டியூஸ்மெண்ட்டு. இவன் எப்போ ஸ்வீப்பாக மாறுவான்னு கேட்டிங்கன்னா, இவர் இப்படி உடைச்சி இவர் இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொடுத்து இவர் வந்து இப்படி உடைக்கும் போது இப்படி உடைக்க மாட்டார். நமக்கு தான் தெரியுமே, மார்க்கெட்லேயே இருக்கிறோமே. எப்படி உடைப்பார்? இப்படி 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 போயிட்டு வந்து இப்படி ஆறாமல் இப்படி உடைப்பார். இவன் பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதை எடுத்துருவோம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவன் பேர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? என்ட்ரி இங்கே தான் போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே உடஞ்ச உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடஞ்ச உடனே
மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப மேலே போகும். எப்படி போவோம்? நேராக போயிருமா? போவாது. நமக்கு தான் தெரியுமே. இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த ஸ்விங்கை பிடிச்சி என்ட்ரி போடுவீங்க? இந்த ஸ்விங்கை பிடிச்சி இதுவும் ஸ்விங் தான். ஏன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ஹை. இங்கே போடுவீங்களா? இல்லை இதில் போடுவீங்களா? இல்லை இதில் போடுவீங்களா? இல்லை இது ஒட்டு மொத்தமாக உடச்சிருக்கே இதில் போடுவீங்களா? நல்லா நல்லா ரொம்ப கான்ஷியஸாக யோசித்து இதை பதில் சொல்லணும். நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது டெலீட் பண்ணிடலாம். இப்படி உடச்சிருப்போம். இப்படி இருக்கும். நேராக போயிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் விட்டு இங்கே உடஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எங்கே போடுவீங்க? யோசிங்க. இதில் பிடிச்சி போடுவீங்களா? இது ஹையா? இது ஹையா? நான் திரும்பியும் கேட்குறேன், இது ஹையான்னு கேட்குறேன். ஓகே, இல்லை இது ஹையா? இல்லை இது ஹையா? எதில் என்ட்ரி போடுவீங்க? இல்லை ப்ரோ, நான் நேராக மேலே போய் போட்டுக்கிறேன். இது ஹையா? உங்களோட கரண்ட் ரேஞ்ச் எதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கரண்ட்டோட ஹை இது, கரண்ட் ரேஞ்சோட லோ இது. எப்பயுமே உங்ககிட்ட நான் சொல்லுவேன், நம்ம ஃபிபோனாக்கி டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னா ரீசன்ட் ஹை டு லோ தான் யூஸ் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ப்ரோ ரீசன்ட் ஹை லோன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுதான் ரீசன்ட் ஹை, இது உடைச்சிடவே இது ரீசன்ட் லோ, இப்படி போட்டுக்குவா. புரியுதா? இப்படி போட்டுக்குவான்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் வாங்கினே போவீங்க மேலே மேலே. இங்கே ஒரு எஸ்எல், சரி ப்ரோ நான் இங்கே போடல, ஓகேவா? இது ஹை எஸ்எல், ஓகே ப்ரோ நான் இங்கே போடல, இங்கே போடுறேன் எஸ்எல். நான் அப்போ எங்கே தான் என்ட்ரி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கரெக்ட் என்ட்ரி இது இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்ட் ஹை அண்ட் லோ. என்ட்ரி பற்றி நான் பேசலை. இது ரீசன்ட் ஹை, இது ரீசன்ட் லோ கிடையாது, இது கிடையாது லோ, இதுதான் ரீசன்ட் லோ. ஓகேவா? இது ரீசன்ட் ஹை, ரீசன்ட் லோ. இப்படி போட்டிங்கன்னா என்ட்ரி எஸ்எல் டார்கெட்டு. அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டா போதுமா? ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டா போதுமா? எத்தனை இன்டியூஸ்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா இப்படி போயிருமா? ஒரே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தால் இப்படி போயிருமா? போகலாம். அவ்வளோ ஃபியூல் இல்லை, பெட்ரோல் இல்லை அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு போவான். நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம். திரும்ப இப்படி வந்துட்டு இப்படி போவான், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுவான்? இங்கேருந்து மேலே போவான். இந்த லிக்விடிட்டி இருக்குது பார்த்தியா, இதை எடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகேடா இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் வச்சிட்டான், கீழே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிட்டான், இங்கே ஒரு என்ட்ரி போடலாம், நோர் என்ட்ரி, ஆல்ரெடி இங்கே ஒரு என்ட்ரி இருக்கும், நோர் என்ட்ரி போடலான்னு போடுவீங்க. கரெக்டாக டேப் ஆவான், கரெக்டாக கீழே போவான். ஆல்மோஸ்ட் ஒரு 50% தாண்டும் போது நம்ம ஆளுங்க ஒரு சூப்பரான ஒரு வேலையை பார்ப்பாங்க. என்ன வேலைன்னு சொல்லவா? என்ட்ரி இங்கே போட்டிருப்பாங்கப்பா, ஓகேவா? என்ட்ரி இங்கே இருக்கும், என்ட்ரி இங்கே இருக்கும், ஸ்டாப் லாஸு, பஃபர்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். பஃபர் இங்கே இருக்கும், என்ட்ரி இங்கே இருக்கும், ஓகேவா? டார்கெட்டு இங்கே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? இங்கே இருக்கும். என்ன பண்ணுவாங்க? இன்டியூஸ்மெண்ட்டு எடுத்துட்டான், லிக்விடிட்டிஸ். இது என்னது? இது இந்த கோடு போட்டுக்கணும். இப்படி கோடு அதுதான் இந்த டூல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே. ஓகேவா? வேறு எதுக்குமே கிடையாது. இந்த டூல் எடுத்து வச்சதுக்கு ரீசனே வந்து உங்களுக்கு புரியணும்னு தான். இந்த கோடு ஏன் கரண்ட் ஹை கரண்ட் லோ, இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறான் பார்த்தியா, இவன் இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. இப்போ இவன் பேர் வந்து ஸ்வீப்பு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் யாருன்னு கேட்டால் இவன் இன்டியூஸ்மெண்ட்டு. ஏன்னா இந்த கோடுக்கு ரைட் சைடில் இருக்குது. கோட்டுக்கு இந்த பக்கம்தான் ஸ்வீப்பு, இந்த பக்கம்தான் இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டா இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டு இதை எடுத்துருவான். நான் சொல்கிறத அழகாக இப்போ நோட்டில் நீங்கள் அப்படியே இதை நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. இப்போ நிறைய பேருக்கு புரியும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு
இந்த இடத்துல திரும்ப ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும், சின்னதாக போட்டு ஒரு 50% வந்துட்டுருப்பான், ஆல்மோஸ்ட் 1:1 வந்துட்டுருப்பான். இங்கே இருக்கிற எஸ்எல்ல சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து இது மேலே இப்படி வச்சிருவீங்க. ஏன்னா இவ்வளோ 1:1 போயிட்டானே, இதுக்கு மேலே எதுக்குன்னு சொல்லிட்டு குறைச்சிருவீங்க. இவன் இங்கேருந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, வந்து அழகா இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்குல்ல, இதை ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு ஒரே ஸ்ட்ரெச் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் முடிஞ்சா பக்காவா, மொத்த எஸ்எல்லும் காலி. இங்கிருந்து எஸ்எல் காலி, இங்கிருந்து எஸ்எல் காலி, இங்கே 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 யார் எஸ்எல் போட்டு வச்சுருந்தாங்களோ காலி. நிறைய பேர் என்ன போடுவாங்க, இப்படி வைப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு ஹை இருக்குல்ல, எப்படி மேலேருந்து வந்த உடனே இங்கே வச்சுக்க முடியாது. ஸோ இந்த ஹை மேலே வைக்கிறேன் எஸ்எல், இந்த ஹை மேலே வைக்கிறேன் எஸ்எல், இதுக்கு மேலே வைக்கிறேன் எஸ்எல், எங்கே வச்சாலும் எஸ்எல். அப்போ எஸ்எல் எங்கே வைக்கணும், எஸ்எல் இடத்துலேயே வைக்கணும், பஃபர் வச்சு. நான் இந்த மேஜிக்லாம் பண்ணுவோம் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்படி தான் நடக்குமா, இப்படி இது மட்டும் நடக்காது. இந்த ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டாலே சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டாலே போதும். சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடிட்டியில் வந்து அடி வாங்காதீங்க. சம்டைம்ஸ் இது எடுத்துட்டாலே கீழே போயிடுவோம். சம்டைம்ஸ் இதுன்னு சக்கன்னு நேராக போய் ஒரே ஒரு உடச்சிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய அந்த மைனர் மேஜர்லாம் இருக்கும், அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம என்ட்ரி, நம்ம தான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே எப்படி என்ட்ரி போடுவோம், அதுக்குள்ளே ஒரு ஃபிபோனாக்கி டூல் போட்டு தானே போடுவோம், இப்படி தானே போடுவோம். இப்படி போட்டு எஸ்எல்ல இந்த இடத்துல வைக்கலாம். அதிகபட்சம் பண்ணணும்னா இதுதான் பண்ணணும், இப்படி தான் வைக்கணும், பஃபர் வச்சு வைக்கணும்னா. இப்போ உங்களுக்கு புரியணும் அது எப்படி. நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு மாடல் போட்டு எஸ்எல் வைக்கிறீங்களே, இந்த எஸ்எல் உடையாதான்னு கேட்கணும். கண்டிப்பாக உடையும். எப்போ உடையும் தெரியுமா, மேலே ஒன்று போட்டிருப்போம் பாருங்கள், இதோ எழுதியிருப்போம் பாருங்கள், யூ ஆர் நாட் அ பேட் ட்ரேடர், யூ ஆர் ஜஸ்ட் ட்ரேடிங் வித்தவுட் லிக்விடிட்டி. ஓகேவா, அது எங்கே நடக்கும்னா, இந்த லிக்விடிட்டிலாம் நீங்கள் பார்க்காம எடுத்துன்னு போய் இப்படி போட்டிங்கன்னா இவன் உடைக்க தான் செய்வான். இவனோட வேலை பெட்ரோலை கலெக்ட் பண்ணுறது, இட் மீன்ஸ் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறது. இந்த ஹைஸில் போயிட்டு கூட லிக்விடிட்டி எடுத்துன்னு திரும்ப கீழே போவோம். நம்ம கையில் அது கிடையாது. ஓகேவா, இந்த மாடல் அமையலைன்னா, அதாவது என்ட்ரி மாடலுக்குள்ளே ஒரு என்ட்ரி மாடல் நடக்கலைன்னா இந்த என்ட்ரி போடாதீங்கன்றேன். அவன் இங்கே தொட்டுட்டு ஃபுல்லாக கீழே உடைப்பானா, உடைக்கிட்டோம். இப்படி இருந்து ஒரு கேண்டில் போய் இப்படி இருந்து ஒரு கேண்டில் வரணும்னா வரட்டும், நம்ம அப்படிலாம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்எல் வாங்குவீங்க. இந்த வாரத்தில் நான் எத்தனை எஸ்எல் வாங்கியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு நான் இதை உங்ககிட்ட ஆனஸ்ட்டாக சொல்கிறேன்னா, கைஸ் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வெறும் ப்ராஃபிட் ஃபோட்டோ மட்டும் உங்ககிட்ட காமிச்சு நான் உங்ககிட்ட ஒன்றும் கிளாஸ் நடத்துறதுக்கு வரல. நான் வந்து இப்போ பெய்ட் கிளாஸ் நடத்த போகிறேன், வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் காட்டுறேன்னு கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணன்றதை யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி தப்பு பண்ணுறவங்க பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்தேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேராக கான்செப்ட்குள்ளே போகலாம். காமன் மிஸ்டேக்குன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதோட டாபிக் தான் இது. காமனாக எல்லோரும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, நோட்டில் தெளிவாக இருக்கணும். திரும்பியும் சொல்கிறேன், காமன் மிஸ்டேக்குன்னு போட்டால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்றத தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் இப்போ எழுதிருக்கணும். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. இந்த இடத்துலேயே போட்டுருவாங்க என்ட்ரி. ஸ்டாப் லாஸை தூக்காந்து இப்படி வச்சுருவாங்க. இவ்வளோ தூரம் போன உடனே, பாதி போன உடனே ஸ்டாப் லாஸை தூக்கி வந்து வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வராதுன்னு நினைப்பாங்க. பட் திரும்ப வந்து உங்களோட மொத்த ஸ்டாப் லாஸ் அன்ட்டு, அந்த ஸ்டாப் பண்ணிட்டுன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வீப்புக்கு, அது இப்படி தான் வந்துச்சு. உங்களோட ஸ்டாப் லாஸை மொத்தமாக வழிச்சிட்டு, எப்படி மொத்தமாக வழிச்சிட்டு இந்த இடத்துல மொத்த ஸ்டாப் லாஸையும் இப்படி வழிச்சிட்டு இப்படி குதிப்போம். என்னன்னு கேட்பீங்க, எதுவுமே கேட்க முடியாது. இப்போ அடுத்த ட்ரேடுக்கு என்ன ஆகும், இதை கீழே பிரேக் ஆயிடுச்சா, கோடு போட்டுடணும். என்ன கோடு, இந்த கோடு இருக்குது பார்த்தியா, இந்த கோடை தூக்கி போட்டு முடிச்சிடணும். சும்மா அதை போட்டு இது பண்ணக்கூடாது. இந்த கோடை இப்படி போட்டு, ஓகேவா, இப்படி போட்டணும். இந்த கோடை போட்டு இதெல்லாம் மறந்துடணும். நீங்கள் இதெல்லாம் இப்படி மறந்துட்டு கோடை போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இது வந்து ஒரு ஹைப்பா,
என்ன ஹை? இது வந்து பை சைடு லிக்விடிட்டி இருக்கிற ஹை. இது வந்து ஒரு பிஎஸ்எல். சரி, இது வந்து ஒரு எஸ்எஸ்எல். இது வந்து ஒரு லோ. இது வந்து ஒரு லோ. ஓகே, பை சைடு லிக்விடிட்டி செல் சைடு லிக்விடிட்டி போட்டாச்சு. கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பேர் என்ன? ஸ்வீப்பு. யாராவது வந்து இப்போ இன்டியூஸ்மெண்ட்டுன்னு நினச்சிருந்தீங்கன்னா வீடியோவை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். பனிஷ்மெண்ட். ஓகேவா? இந்த கோடுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஸ்வீப்பு. எதுக்கு இத்தனை வாட்டி இதை நான் சொல்கிறேன்னா, மேலே சார்ட்டில் பார்க்கும்போது மறந்துடும். இது ஸ்வீப்பு. இப்போ இன்டியூஸ்மெண்ட்டுன்றது என்னன்னா, இவன் நேராக வந்தானா ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். பட் லோயர் டைம் ஃப்ரேமாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். தெரியும் நிறைய பேருக்கு, மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியும். இப்படி தான் வந்திருப்பான். ஓகேவா? ஸோ அவன் திரும்பி கீழே இருந்து மேலே போகும்போது எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணினே போவான். கடைசியாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு இப்படி குதிப்பான். மொத்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போடுங்க. இப்படி போடுங்க, இப்படி போடுங்க. மொத்தத்தையும் எடுக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணுங்க. பொறுமையாக இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் மார்க்கெட்டில். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? காமன் மிஸ்டேக் பார்த்தாச்சு. குயிக் செக்லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த குயிக் செக்லிஸ்ட்டை நான் இதை எப்பயுமே என்னோட நோட்ஸில் போட்டு வச்சுப்பேன். குயிக்காக எடுக்கிறதுக்கு இப்படி போனோன்னா இங்கே குயிக்காக வந்துடும். என்ன பண்ணணுன்றது இதுலேயே இருக்கும். கிளியர் என்ட்ரி செட்டப் பை டிஎஸ்டி மாடல். டிஎஸ்டினா ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நம்ம சேனல் பேர் வச்சுருக்கேன். பட்டு இதுக்கு ஏபிசி, இஎஃப்ஜி, உங்கள் பேர், என் பேர், யார் பேர் வேணால் வைக்கலாம். கிளியர் லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும் ஃபஸ்ட்டு. கிளியர் லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கா? எஸ், லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது. இது லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது கிளியராக. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? எஸ், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. 2, அதாவது உள்ளே நடக்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ட்ரா ஃபிப்பை ட்ரா பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 0.71% நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? 0.71% நான் வெயிட் பண்ணுறேன். 0.71 நல்லா பார்த்துக்கோங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? வெயிட்டிங் ஃபார் டேப். நேராக வந்தானா, டேப் ஆகிட்டானா, இன்டியூஸ்மெண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். மொத்த இன்டியூஸ்மெண்ட்டும் முடியுதா? லோயர் டைம் ஃப்ரேமுக்கு அதுக்கப்புறம் தான் போகணும். நிறைய பேர் எடுத்தவொடனே லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவாங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட்லாம் எடுக்கட்டும். ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே இன்டியூஸ்மெண்ட்லாம் எடுத்துருவான். எடுத்தவொடனே லோயர் டைம் ஃப்ரேம் போங்க. லோயர் டைம் ஃப்ரேம் போய் என்ன பார்க்கணும்? இப்போ நான் இந்த என்ட்ரி மாடல் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், அதை போய் திரும்ப பண்ணணும். கிளியர் லிக்விடிட்டி ஸ்வீப். எது? லோயர் டைம் ஃப்ரேம்லையும் கிளியர் லிக்விடிட்டி ஸ்வீப் பார்க்கணும். எஸ். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். எஸ். ட்ரா ஃபிப்பு பார்க்கணும். எஸ். எல்லாமே லோயர் டைம் ஃப்ரேம்லையும் பார்க்கணும். இது வந்து குயிக் செக்லிஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா ஆர்டரையும் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்காம போனால் எப்படி? இவ்வளோத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு கச்சன்னு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா கோச்சிக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக கோச்சிப்பீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நான் வந்து 4 ஹவருக்கு போயிடுறேங்க. ஃபஸ்ட்டு என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர். ஓகேவா? நான் 4 ஹவர் போயிட்டேன். 4 ஹவர் போயிட்டேன். ஓ மை காட், எவ்வளோ கொச்சன்னு இருக்கு பாருங்க. நான் வந்து 4 ஹவர் போயிட்டேன். எனக்கு 4 ஹவரில் என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 ஹவரில் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கிடச்சிச்சு கைஸ் எனக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நான் பார்த்தது. ஓகேவா? இது வந்து போன வீக்குக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் போன வீக்கில் நான் எடுத்த என்ட்ரிஸு, இந்த வீக்கில் நான் வாங்கின அடி இதெல்லாம். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துடுச்சு. மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. நான் வந்து இப்போது செல் சைடு பார்க்குறேன். ஓகேவா? என்னோட பயாஸ் வந்து செல்லு. ஏன் ப்ரோ செல்லிலே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோ இருக்குல்ல, என்னோட கரண்ட் டைம் ஃப்ரேமே இதுதாங்க. என்னோட கரண்ட் டைம் ஃப்ரேம் இது என்னது? இது ஒரு ஹையே. நான் உங்களுக்கு இப்படி போடாமல் சூப்பராக நான் இந்த மாதிரி போட்டுருவேன். எப்படின்னா இப்படி போட்டுருவேன். போட்டுட்டு 4 ஹவர் எஸ்ஹெச்எல்னு வச்சுருவேன். 4 ஹவர் ஹை. எது எஸ்ஹெச்னா வந்து 4 ஹவரோட ஹை, இது 4 ஹவரோட லோ. ஓகேவா? 4 ஹவர் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. அதனால எஸ்ஹெச் எஸ்எல்னு போட்டிருக்கேன். 50%. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போயிட்டேன். என்னோட மிட்டு ஹை, மிட்டு, லோயர் நான் 3 டைம் வச்சுருக்கேன். பட் மிட்டை வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? மிட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஸ்விங்கை வந்து நான் ஹையாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஸ்விங்கை கன்சிடர் பண்ணலன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டலை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல மோஸ்ட் ஆஃப் த டைம். இதை வந்து நான் எதுக்கு வச்சுருந்தேன்னா, கீழே ஆல்ரெடி ஒரு பை செட்டப் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆச்சு. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு சின்ன பை. ஓகேவா? இது நேற்று நடந்த ஸ்விங்கு. இந்த இடத்துல பை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து ஒரு க்ளீனான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எஃப்இஜியில் வந்து அழகாக டேப் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போக போகுது. ஸோ அந்த கீழே போகிற மார்க்கெட்டை நம்ம எப்படி பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூலை ஃபாலோ பண்ணி தான் பிடிக்கணும். ஒரு ஹைஸ் அண்ட் லோஸோ, லிக்விடிட்டி ஸ்வீப் எல்லாம் பார்த்தா பிடிக்கணும். நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஒரு க்ளீனாக ஒரு செட்டப் வேணும். ஓகேவா? 15 மினிட்ஸில் ரொம்ப கச்சன்னு இருந்தது. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். 5 மினிட்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஷிஃப்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து எனக்கு கிடச்சிது. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருந்துச்சு. ஓகே, நான் உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் எப்பயுமே என்ட்ரி போட மாட்டோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் நம்ம ஜஸ்ட் ஒரு ஓடி வச்சு பார்த்தோம், 50% வந்துருக்கு. ஓகே, வெல் குட்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க ட்ரேடர்ஸ், லிக்விடிட்டி ஸ்வீப் எனக்கு இங்கே நடந்துருச்சு. இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான் இது. ஓகேவா? ஸ்வீப் நடந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் என்ட்ரி ஆக மாட்டோம். பட் டேப் ஆகிட்டு நல்லா போயிருக்கு. பட் நம்ம ஆக மாட்டோம், நம்ம ரூல் அது கிடையாது. ஓகேவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட கரண்ட் ரூல் வந்து கரண்ட்டு ஹைஸ் அண்ட் லோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது ஹை, இது லோ. இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஆக்சுவலி நான் வந்து இது ஃபஸ்ட் ட்ரேட் சொல்கிறேன். ஃபஸ்ட் ட்ரேட் நான் எடுக்கல. இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? இது மேலே இருந்து நான் டிலீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரியாதுன்றதுனால. நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்டு நேராக போயிட்டு 50% ஓடி டச் பண்ணி கீழே வந்துட்டாங்க. இப்போ நம்மளோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைஸு, இது கீழே இருக்கிறது லோஸு. ஓகேவா? இந்த என்ட்ரி நான் எடுக்கல, அடுத்த என்ட்ரி தான் நான் வந்து எடுத்தேன். அது என்ன ஆச்சுன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு க்ளீன் ஹை, க்ளீன் லோ. இதை வந்து நான் உங்களுக்கு இது நம்ம ஃபிப் டூல் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்எல் என்ட்ரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த இடத்துல இதை நிறைய பேர் ஹையாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே இப்படி ஒரு கோடு போட்டு மார்க்கெட் வந்து இப்படி இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா, ஓகே அப்போ வந்து இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி போட்டிருப்பாங்க. பட் அப்படி இல்லை. நான் ப்ரீஃபாக உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் இன்னும் எவ்வளோ ப்ரிசைஸாக ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் போயிடுச்சு. நான் குயிக்காக இதை முடிச்சிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம்னா நமக்கு அழகாக இங்கே வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும், ஒரு 1:2.5 கிடச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் என்ட்ரி போடலை, வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இந்த இடத்துல நான் ஏன் என்ட்ரி போடலன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஏன் என்ட்ரி போடலன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. பட் நம்மளோட ரூல் என்னென்னா, கீழே இருந்து மேலே போயிட்டு நம்மளோட இன்டியூஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும், என்ட்ரி பாயிண்ட்டை உள்ளே போகணும். இந்த இடத்துல இருக்கிற எஃப்இஜி எல்லாத்தையும் டேப் பண்ணி ஓபிகிபி எல்லாத்தையும் உடச்சி இப்படி வந்து இந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பை பண்ணணும். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கா? எஸ், இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து மேலே உடச்சிட்டோம். இந்த டயக்ராமை நான் வரைகிறேன் பாருங்கள். இதில் வந்து எனக்கு என்ட்ரி கிடைக்கல. எப்படி இருந்திருந்தால் என்ட்ரி எடுத்துருக்கணுன்றதுக்கு நான் மேலே வரைகிறேன் உங்களுக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு, நேராக கீழே வந்து இதை உடைக்கணும். உடைச்சாச்சா? இது பேர் சோச். லிக்விடிட்டி ஸ்வீப் வச்சுட்டு இதை உடைச்சா இது பேர் சோச். இங்கே இருக்கிறது வரைக்கும் தான் வரைஞ்சிருக்கேன். மார்க்கெட் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இப்படி குதிச்சுட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சா, நடந்த உடனே ஓடி போட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மார்க்கெட் ரீசெண்ட் ஹை ரீசெண்ட் லோவை மார்க் பண்ணிட்டோம். 3 விஷயம் முடிஞ்சு. 4வது விஷயம், கீழேருந்து வச்சன்னு மேலே வந்து கரெக்டாக இது இங்கே தொட்டிருக்காரு பார்த்தீங்களா மார்க்கெட்டு, அந்த மாதிரி இங்கே எல்லாத்தையும் தொட்டு நான் இந்த டயக்ராமை அப்படியே இங்கே வரைகிறேன். ஓகேவா?
தொட்டு நேராக இந்த லிக்விட் ஸ்வீப் நடந்துச்சா? எஸ் நடந்துச்சு. இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சா? கொடுத்துச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? நம்ம ஓடிஇ போட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்படி போட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். என்னோட என்ட்ரி ரூலை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஓடியில் டேப் ஆகிட்டு கீழே போனோம், அப்போ தான் நான் இதை வேலிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இதை நான் பார்ப்பேன். ஓகேவா? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே மார்க்கெட் என்ன ஆகணும்? இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் டேப் ஆகிட்டு இப்படி டேப் ஆகிட்டு நம்மளோட எஃப்இஜி அதாவது எஃப்இஜி எல்லாத்தையும் டேப் பண்ணிட்டு நம்மளோட ஃபிப்பில் டச் ஆகிட்டு இப்படி கீழே போகணும். இதுதானே நடந்துருக்கணும். பட் இந்த என்ட்ரியில் வந்து எனக்கு அது என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா சோச் நடந்துருச்சு. நான் சோச்சிலேருந்து ஃபிப்பை போட்டு பார்க்குறேன். சோச்சிலேருந்து இப்படி ஃபிப்பை போட்டு பார்க்குறேன். இப்படி கீழே என்னோட 50% டேப் ஆகவே இல்லை. என்னோட இதுவில் 50% டேப் ஆகலை. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த என்ட்ரி நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை விட்டுட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஹெட்டில் வந்து நம்ம எப்பயும் பண்ணுவோம் பார்த்தீங்களா? என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஃபிப்பை போட்டு ஃபிப்பில் என்ட்ரி போடுவோம். இந்த என்ட்ரி போட்டிருந்தோன்னா நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ போயிருக்கும். பட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் நம்ம கரெக்டாக பார்த்து என்ட்ரி எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் எடுத்தாலும் போகும், எல்லா ட்ரேடும் போகுமான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? இந்த என்ட்ரி நான் எடுக்கல காய்ஸ். ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இங்கே வாங்க. இப்போது இதுதான் சேம் ஹை, ஆனால் லோ வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை இந்த வாட்டி. இது ஏன்னா கீழே கொஞ்சம் உடச்சிட்டான் பார்த்தீங்களா? அப்போ மேலே இருக்கிறது ஸ்ட்ராங் ஹை, கீழே இருக்கிறது வீக் லோ. அப்போ மார்க்கெட் உடச்சிட்டு கீழே தான் போக போகிறோம். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஹையே மேலே இதோ பாருங்கள், மேலே நம்மளது வந்து நம்மளோட இது சிக்னலில் மேலே காட்டும். இது வந்து ஸ்ட்ராங் ஹை. இந்த ஐயை நம்ம எத்தனை முறை வேணால் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங் ஹை. இது வந்து வீக்கு. ஃபஸ்ட்டு இங்கே காமிச்சது, இப்போ இதை உடச்சிட்டு இப்போ வீக் இங்கே போயிடுச்சு. ஸோ வீக் மாறிக்கினே தான் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா க்ளீன் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண போகிறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம். க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப பார்த்தோன்னே ஒரு பெரிய ஹாப்பி, அடடா இன்டியூஸ்மெண்ட்டோடு கிடைக்குதே ஒரு என்ட்ரின்னு சொல்லி. ஏன்னா இன்டியூஸ்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் அது வேலிட். இன்டியூஸ்மெண்ட்டோடு இல்லைனா அது வேலிட் கிடையாது. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டு கிடச்சிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இன்டியூஸ்மெண்ட் கிடைச்ச உடனே நம்ம ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம்ல. இது வந்து 15 மினிட்ஸில் நடக்கிறது இது. ஓகேவா? இப்போ புரியும் பாருங்க. 15 மினிட்ஸில் நடக்கிறது. இது வந்து ஒரு க்ளீன் இன்டியூஸ்மெண்ட்டா? 15 மினிட்ஸில் இன்டியூஸ்மெண்ட் கிடைச்சாச்சு, என்ட்ரிக்குள்ளே போயாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக லோயர் டைம் போவோம். ஓகேவா? 3 மினிட்ஸ் போனேன் லோயர் டைம். போன உடனே இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. ஓகேவா? எங்கே ப்ரோ லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் ஐஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பு தான். ஓகேவா? இது நிறைய இது படித்தவங்க எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. இது ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸோட ஒரு இது. ஓகேவா? எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. பட் நான் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சொல்ல வரல. இது ஒரு ஸ்வீப்பாக நினச்சிக்கோங்களேன். இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு, சோச்சாக மாறிச்சு. ஓகேவா? சோச்சில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் பண்ண மிஸ்டேக்கை உங்களுக்கு நான் லைவாக சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் பண்ணக்கூடாது. நான் சோச்சில் என்ட்ரி போனேன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன ரூலில் சோச் என்ட்ரியே இருக்காது. பட் லோயர் டைம் ஃப்ரேமில் சம்டைம்ஸ் சோச்சில் என்ட்ரி போகலாம். சோச்சில் என்ட்ரி போனேன். இங்கே தான் என்னோடய என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. இதுக்கு மேலே என்னோடய எஸ்எல் நல்ல பஃபரோட எஸ்எல். என்னோட டார்கெட் எது? இதுவாக வைக்கணும். வெயிட் டார்கெட் எது? இதுவா? இல்லை, டார்கெட்டு கீழே. ஏன்னா நம்ம எல்லா டைமையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம். டார்கெட்டு கீழே. நல்லா போய்கினே இருந்தாங்க. என்ன அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டோட பவர் என்னன்றதை புரிஞ்சுங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். எடுத்துட்டு
திரும்பியும் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நேரா இருந்தோம்னா எப்படி என்ட்ரி போட்டிருப்போம்? நார்மல் என்ட்ரி எப்படி போட்டிருப்போம்? இது என்ட்ரி எஸ்எல் ப்ளஸ் ஒரு 10 பாயிண்ட் பஃபர் இப்படி போட்டு இதை வந்து இப்படி வச்சுருப்போம். கரெக்டா? இப்படி வச்சுருந்தோம்னா நம்ம தப்பிச்சிருக்கலாம். நல்லா பாருங்க, ஒரே ஒரு கேண்டில், எப்படி ஒரே ஒரு கேண்டில் மொத்த கதையை மாற்றி எழுதிச்சு. இந்த இடத்துல கரெக்டாக போய்கிட்டே இருந்தவன் எவ்வளோ நேரம் கழிச்சு இங்கே நான் என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணுறேன், போயிட்டே இருக்கு. ஆஃப்டர்நூன் போட்ட என்ட்ரி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ், அதாவது February 3rd ஃப்ரைடே 3rd வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஸ்எல் வாங்கிட்டேன். நல்ல பெரிய எஸ்எல் உடச்சான். அங்கேருந்து வந்தான், க்ளீனாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வச்சான். வச்சுட்டு 50%ல் ஓடி கொடுத்தான். ஓடி 50% டேப் ஆச்சா? டேப் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக திரும்ப ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பை போட்டான். இதை எடுத்துடலாம், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை எடுத்துட்டு திரும்ப இந்த ஹைஸ்லேருந்து சின்னதாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஒன்று போட்டான். போட்டது தான் பறக்குது மார்க்கெட், ஒரே கேண்டில். இந்த இடத்துல நான் பண்ண தப்பு நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? வெயிட் பண்ணி யோசிச்சு சொல்லுங்கள். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான், சோச்சு வச்சுட்டான், ஃபிப்பு வரைஞ்சி கரெக்டாக 71%ல் என்ட்ரி எடுத்துட்டேன். நல்லா போய் நின்றவன் ஒரு 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 ஃபுல் ஃபோர்ஸ், இது 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். ஒரே ஒரு கேண்டில் நடந்திருக்கும். ஒரே ஒரு கேண்டில் இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தவன் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் நேராக விட்டு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கொஞ்சம் சக் பண்ணி ஃபுல் பெட்ரோல் கிடச்சிச்சு. ஏன்னா இது ஸ்ட்ராங் ஹை, ஓகேவா? ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி நேராக வந்து ஒரு சின்ன ஒரு மைனூட் ஸ்ட்ரக்சரை ஒன்று காமிச்சு, ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் காமிச்சு, மார்க்கெட் ஃப்ளை. இன்னைக்கு இந்த என்ட்ரியை நான் எடுக்கல காய்ஸ், இந்த என்ட்ரியை நான் எடுக்கல. இதில் அடி வாங்கிட்டேன், எஸ்எல் வாங்கியாச்சு. இந்த என்ட்ரி எடுக்காமல் நான் எஸ்எல் வாங்கியாச்சு. ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த ஃப்ரைடே, அதாவது இந்த வீக், போன வீக் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருந்தேன். இந்த வீக் வந்து நான் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ட்ரா டவுனில் இருக்கேன். இந்த வீக் வந்து நான் போன வீக் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தேன். இந்த வீக் வந்து ஒரு நல்ல ட்ரா டவுனில் இருக்கேன். வி ஹோப் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லபடியாகவே ஒரு ப்ராஃபிட்டபிள் வீக்காக அமையும்னு நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன் கைஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் யாரெல்லாம் ரிப்பீட்டடாக பார்க்குறாங்களோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆல் த பெஸ்ட், ஒரு தேங்க்யூ. நீங்கள் எந்த விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறதுல வந்து பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அப்புறம் உமன் பார்க்குறாங்க ஒரு 30% பேர். நீங்கள் லேட் ஆயிடுச்சின்னு நினச்சி நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலான்னு விடாதீங்க. இந்த எஸ்எல்லாம் நம்ம லைஃப்பை ஒன்றும் மாற்றிட போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வலி எப்படி இருக்குன்னா, இந்த எஸ்எல்லை வாங்கிட்டு அவன் போன வேகத்தை பார்க்கும்போது எவ்வளோ வலிக்கும். இந்த இடத்துல நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல நான் ரொம்ப வெயிட் பண்ணி இங்கே ஒரு எஸ்எல்லை வாங்கிட்டு ஷூட் அவுட் ஃபுல்லாக. கைஸ், லைஃப்பில் நிறைய புதுசாக நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. நான் இந்த வாரம் வந்தால் மாறிடுவேன், January 1 வந்தால் தான் நான் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பேன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏஜ் ஒரு மேட்ரு இல்லை ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஏஜ் ஆயிடுச்சேன்னு பார்க்காதீங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, இனிமேலும் டிலே பண்ண வேணாம். அதே மாதிரி இது என்னவா ஆக்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இப்போ தான் கதையே புரிய போகுது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதாவது லிக்விடிட்டி, ஃபுல் டம்ப் லிக்விடிட்டி.
இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து கீழே போக பவர் இல்லாமல் உள்ள ஒரு ரேஞ்சு ஒரு அக்குமுலேஷன் நடந்து காய்ஸ் அடுத்த வீடியோ வந்து ஏஎம்டி தான் போட போகிறேன் நான், ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது டெலீட் பண்ணிடுறோம். ஏதாவது எஸ்எல் வாங்கியாச்சு அப்புறம் ஏன். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன். இது ரொம்ப அழகான டாப்பிக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அக்குமுலேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷனு. இது வந்து மேனிப்புலேஷனு. இது என்னது? டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், தூங்கும் போது எழுப்பி கேட்டாலும் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து உங்களோட என்டையர் டைமு எல்லாத்தையுமே இது சேவ் பண்ணும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஓகேவா? அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இது தாங்க இங்கேயும் நடந்திருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டு, இதை பாருங்கள், மேலேயும் கீழேயும் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும், ஓகேவா? இந்த லிக்விடிட்டியை பர்ஜ் பண்ணிட்டு ஒரே ஷூட்டு, ஓகேவா? ஸோ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து எந்த இடத்துலையும் வந்து உங்களை புஷ் பண்ணியோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணியோ ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லாது. கற்றுக்கோங்க, இது ஸ்கூல் தான், ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒன்றத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக கிளிக் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் இதுக்குள்ளே போங்க. அதே மாதிரியே நான் சொல்லி கொடுத்தேன்னா அது ஒரு விஷயம் 100% ரைட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது, அந்த சேனல்ஸை பார்த்து லேர்ன் தான் பண்ணுறேன். அந்த லேர்ன் பண்ணதை ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது காய். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப தனியாக ட்ரேட் பண்ணுறோமோ, ஒரே ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் தனியாக பேசிக்கிறேன், என்னோடய ஃப்யூச்சர்கிட்ட பேசிக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சருக்கு நான் ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுறேன். மேபி உனக்கு இந்த வீக், இந்த மந்த், இந்த இயர் மேபி நீ லாஸை ஃபேஸ் பண்ணலாம், உன்னோட அக்கௌண்ட் ட்ராடவுனை நோக்கி போகலாம். பட் அடுத்த வீக், அடுத்த டே, அடுத்த இயர் வந்து யூ ஆர் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்பேன்றதுனால உனக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் காய்ஸ். ரொம்ப டிசிப்ளின்டாக இருங்க, நோட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ், நிறைய என்ட்ரிஸ், நிறைய ட்ரேடர்ஸ் அதில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வில்லிங்காக இருக்கா, இல்லை இது பண்ணலாமா வேணாமா, அந்த அக்கௌண்ட் நான் டீஆக்டிவேட் பண்ணிடுவா, இல்லை உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.